Taste the Daily. மத்தியில் கூட்டணியில் இருந்தபோதும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் நாடாளுமன்றத்தை முடக்கியது அதிமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலம் விமான நிலையத்தில் பேட்டி. 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் வென்றதாக மார்த்தட்டுபவர்கள் நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினால் ஊழல் அம்பலமாகிவிடும் என அஞ்சுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சு, நீண்டகால பிரச்சனை அது அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துடும் பயம். எஸ்ஐஆர் பணிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ளவர்களின் படிவங்களை திமுகவினரை வாங்கி பூர்த்தி செய்து கையெழுத்து போட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணி நியாயமான முறையில் நடைபெற்று உண்மையான வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த பிஎல்ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவேரி நகரில் 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் சமுதாய நலக்கூடத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சமுதாய நலக்கூடம் அமைக்க நடவடிக்கை எடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்த பொதுமக்கள். திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஈடுபட்டு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் திமுகவினரை கண்டித்து இன்று காலை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் திருப்பூர் குமரன் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. சிறுவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். தாம்பரம் அடுத்த அகரம் தென் ஊராட்சியில் இறந்தவர்கள் இடம் மாறியவர்கள் பெயருடன் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பித்ததை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகிகளை ஆபாசமாக பேசி அராஜகத்தில் ஈடுபட்ட தீய சக்தி திமுக ஊராட்சி மன்ற தலைவர். ஆளும் கட்சி என்ற திமிரில் 11 மாதத்தில் உன்னை காலி செய்து விடுவேன் என அதிமுக நிர்வாகிக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்து அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலின் 161 அடி உயர கோபுரத்தில் கொடியேற்றுகிறார். ஸ்ரீராம ஜென்மபூமி கோவிலுக்கு செல்லும் பிரதமர் மோடி மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்திரர், மகரிஷி அகத்தியர், மகரிஷி வால்மீகி, அன்னை சபரி ஆகியோருக்காக கட்டப்பட்டுள்ள 7 கோவில்களிலும் தரிசனம் செய்ய உள்ளார்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வைரஸ் காய்ச்சலால் தினசரி சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு என தகவல். மழைக்காலத்தில் நோய்கள் அதிகம் பரவ வாய்ப்புள்ள நிலையில் மக்களை காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஸ்டாலின் அரசு படுதோல்வி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்காத விடியாத அரசை கண்டித்து அரசு ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் தர்ணா போராட்டம். வீட்டுமனை பட்டா வழங்குவதாக கூறி அதிகாரிகள் தொடர்ந்து அலைக்கழித்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றவாளிகளான பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிப்பு. பவாரியா கொள்ளையர்களான ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. நாகை நகராட்சியின் 25வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தரமற்ற வடிகால் வசதியின்மையே முக்கிய காரணம் என அதிருப்தி தெரிவித்துள்ள பொதுமக்கள் பலமுறை இதுகுறித்து புகார் அளித்தும் விடியாத அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக வேதனை. ஊதிய உயர்வு, பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் மற்றும் பொறியாளர் ஐக்கிய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டுள்ள ஃபெயிலியர் மாடல் திமுக அரசுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கண்டனம். தமிழகத்தில் குவாரிகள் எதுவும் திறக்கப்படாத நிலையில் 10 மாவட்டங்களில் இருந்து லாரிகளில் தினமும் 3000 லோடு ஆற்று மணல் வெளி மாநிலங்களுக்கு செல்வதாக லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. மணல் கடத்தல் கனிம வள கொள்ளைக்கு வழிவகுக்கிறது என்றும் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள லாரி உரிமையாளர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தவும் திட்டம். சிஎம் அரைஸ் திட்டத்திற்கான நிதி இல்லை என கூறி ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் ஆதிதிராவிட இளைஞர்களின் கனவு தகர்ப்பு. விளம்பரத்திற்கே நிதி, செயலாக்கத்திற்கே இல்லை என குற்றச்சாட்டு எழுந்ததால் SC/ST சமூகத்தில் கடும் ஏமாற்றமும் திமுக அரசுக்கு எதிராக கொந்தளிப்பும் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்டத்தை கல்வி புரட்சி என விளம்பரப்படுத்தும் ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு பெற்றோர்கள் கடும் அதிருப்தி. இது வெறும் பெயர் மாற்றமே தவிர உண்மையான மாற்றம் இல்லை என்றும், குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நீதி போதனை கதைகள், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, பாலியல் சீண்டல் பாதுகாப்பு ஆகியவை பாடங்களில் இடம்பெற வேண்டும் எனவும் பெற்றோர் வலியுறுத்தல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அச்சத்துடன் சாலையில் பயணிக்கும் அவலம். உச்சநீதிமன்றம் 1 மாதத்திற்கு முன்பே அரசு பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள், அரசு மருத்துவமனைகளில் சுற்றும் தெருநாய்களை உடனடியாக அகற்றி பாதுகாப்பு வேலி அமைக்க உத்தரவிட்டும் சென்னை மாநகராட்சி இன்னும் கண் திறக்காத நிலையில் பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் அருகே போலி டாக்டர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாதது, சுகாதாரத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்ற பல்வேறு காரணங்களால் போலி மருத்துவர்கள் பெருகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக கோலாகலமாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா. கடலென திரண்டிருந்த பக்தர்கள் மாட வீதி உலாவை கண்டுகளித்து வழிபாடு. கடந்த 1 வருடத்தில் மோசடியில் ஈடுபட்ட 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட செல்போன் எண்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும், மோசடி செய்திகளை அனுப்பிய 1 லட்சம் நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்த்து நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. ட்ராய் DND செயலி மூலம் மோசடி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து மக்கள் புகார் அளிப்பது அவசியம் என்றும் கருத்து.
கடலூர் மாவட்ட ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில் உள்ள 38 கிராமங்களை காவிரி டெல்டா பகுதியாக அறிவித்து ஒரு வாரமே ஆகியுள்ள நிலையில் கனமழை காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைந்த சுமார் 20,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாத அவலம். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு தேர்தலுக்காக மட்டுமே விவசாய ஆதரவு நாடகம் போடுவது அம்பலமாகி உள்ளதாக விவசாயிகள் சாடல். %3 அகவிலைப்படி உயர்வுக்கான 4 மாத நிலுவைத் தொகை சேர்க்கப்பட்டு கணக்கிடும்போது குளறுபடி ஏற்படுவதால் நவம்பர் மாத சம்பள பில் தயாரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. விடியாத திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடருமா என பெண்கள் அச்சம். தருமபுரி மாவட்ட சிப்காட் தொழில் பூங்காவில் விவசாய விளைபொருட்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என தொழில் முனைவோர் கூட்டமைப்புகள் கோரிக்கை. உள்ளூர் விவசாயிகளின் உற்பத்தியை ஊக்குவித்து ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு கோரிக்கையை பரிசீலித்து விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் மேல பார்த்திபனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாததாலும் இருக்கும் கழிப்பறைகளை பூட்டி வைத்திருப்பதாலும் திறந்தவெளியை நாடும் மாணவர்கள். பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆட்சியரிடம் புகார் அளித்த பெற்றோர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தை அடுத்த புள்ளி லைன் பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சாலையில் தேங்கியிருப்பதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பிரச்சனையை தீர்க்க மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் போராட்டமே மக்களின் வாழ்க்கையான அவலம். ஆந்திராவில் செங்கல் சூளையில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 குடும்பத்தினர் 6 குழந்தைகள் உள்பட 11 பேர் கொத்தடிமையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு மீட்பு. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பணப்புழக்கம் குறைந்து வேலையின்மை அதிகரித்ததால் வாழ்வாதாரம் இழந்த தமிழக மக்கள் பிற மாநிலங்களில் கொத்தடிமையாக போகும் நிலை அதிகரித்துவிட்டதாக பலரும் விமர்சனம். சென்னை செம்மஞ்சேரியில் குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ள கழிவுநீர் அகற்றப்படாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். விடியாத அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல். தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் 100 ஏக்கர் நிலத்தில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. விடியாத திமுக அரசு உரிய வடிகால் வசதிகளை அமைக்காததால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்திலிருந்து தினந்தோறும் 3000 லோடு ஆற்று மணல் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் குற்றச்சாட்டு. விடிய அரசின் கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை இயற்கை வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. மத்திய அரசின் திட்டங்கள் வாயிலாக வழங்கப்பட்ட 75 கோடி ரூபாயை வீடியோ எடுத்தது உள்ளிட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தியதாக கணக்கு காட்டி தோட்டக்கலைத்துறையில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட துறையின் பயனாளிகளுக்கு நிதியை பயன்படுத்தாமல் வெளிப்புற செலவுகளுக்கு பயன்படுத்துவதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என மக்கள் காட்டம். கடந்த 3 மாதங்களில் தென்கொரிய காலனி நிறுவனம் மற்றும் தைவானின் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உள்ளிட்ட 3 மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடுகளை அண்டை மாநிலங்களிடம் இழந்து நிற்கும் தமிழகம். அண்மை காலத்தில் தமிழகத்தின் தொழில்துறை மீதான நன்மதிப்பு சரிந்ததற்கு திறமையின்மையோ கட்டமைப்பு வசதி குறைவோ காரணமல்ல என்றும் விடியாத திமுகவினரின் அரசியலே காரணம் என்றும் தகவல். தென் மாவட்டங்களில் பெய்த தொடர் மழை காரணமாக டெல்டாவில் 70,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா தண்ணீரில் மூழ்கியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 50,000 ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்களும், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் தலா 10,000 ஏக்கரில் சம்பா பயிர்களும் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. உதவித்தொகை உயர்த்தப்படாததால் ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவு. பணத்தின் மதிப்பு குறைந்து வரும் சூழலில் ஸ்டாலின் அரசு உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்தாத அவலம். மதுரை சோழவந்தான் அருகே நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய பாதுகாப்பு இன்றி 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தொடர் மழையில் நனைந்து முளைத்து வீணாகும் அவலம். தங்களின் உழைப்பு வீணாவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் விடியாத ஸ்டாலின் அரசு கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை விரைவில் குடோன்களுக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தல்.
திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே 3000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிப்பு. வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி குடிமராமத்து செய்யாமல் பாதிப்பிற்கு உள்ளாக்கிய விடியாத அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காவந்து பண்ணி கொடுக்கறது அரசோட கடமையாக இருக்குது. அதனால் உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் அறிவித்து உடனடியாக எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கணும். தாளடி பேர்லாம் சுத்தமாக மொழிவிடுச்சு. எதுவுமே நம்ம இப்போ அதிகாரிகள் இப்போ கூட பார்த்துட்டு போனாங்க. இது இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அதிகாரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நிவாரணத்தை உடனடியாக கொடுக்கணும். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் நடைபெற்ற சோதனையில் 211 மருந்துகள் தரமற்றதாகவும் 5 மருந்துகள் போலியானதாகவும் இருந்ததாக மத்திய அரசின் மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அறிவிப்பு. மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குடியிருப்பை சுற்றி மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடும் அவதி. மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனத்துடன் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி சங்கரப்பேரி வீட்டு வசதி குடியிருப்பில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் அவதியடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டம். விடியாத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டு கொள்ளாததை கண்டித்து தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. தண்ணி சாக்கடை தண்ணி வீட்டுக்கு மேல பூரா பாத்ரூம் தண்ணி இந்த இதுக்கு வழியே கிடையாது. போக்குக்கு வழி கிடையாது. பாதாள சாக்கடை அவ்வளவு. தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் சித்தேரி மலைப்பகுதிகளில் உயர்மட்ட பாலப்பணி மந்தகதியில் நடைபெற்ற நிலையில் தொடர் மழையால் காட்டாற்று வெள்ளம். விடியாத அரசின் மெத்தனத்தால் ஆற்றை கடக்க முடியாமல் ஆபத்தான முறையில் கயிறு கட்டி கடந்து செல்லும் கிராம மக்கள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அருகே புலி தாக்கியதில் 60 வயதான பழங்குடியின பெண் உயிரிழப்பு. தானியங்கி கேமரா உள்ளிட்ட வசதிகள் இருந்தும் புலி நடமாட்டத்தை கவனிக்காமல் விடியாத அரசின் வனத்துறையினர் அலட்சியமாக இருந்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குறிச்சி மற்றும் டவுன் பகுதிகளில் 2 வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தகவல். கள்ளச்சாராய மரணத்திற்கெல்லாம் இழப்பீடு வழங்கும் ஸ்டாலின் அரசு வீடுகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே தொடர் மழையால் சேதமுற்று இடிந்து விழும் நிலையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றக் கோரி கொட்டும் மழையிலும் பெண்கள் சாலை மறியல். புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர நிதி ஒதுக்கப்பட்டும் கடந்த 6 மாதங்களாக விடியா அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அரசின் உரிமம் பெற்ற இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் கால்நடைகளை பலியிட தடை கோரிய வழக்கில் கடைசி வாய்ப்பளித்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மத நிகழ்வுகளில் திறந்த வெளியில் கால்நடைகளை சட்டவிரோதமாக பலியிடுவதற்கு விலங்குகள் வதை தடுப்பு விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டாறு புனித சவேரியார் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தென் மாவட்ட மக்களின் விவசாய மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர் ஆதாரமான மணிமுத்தாறு அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. 118 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 104 அடியை தாண்டிய நிலையில் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் அணையின் நீரை வீணாக வடிய செய்யாமல் உரிய முறையில் பயன்படுத்த விடியாத அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல்.